எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் 122 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட பாருங்க, 1966 51 வருடங்களுக்கு முன்பு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்த அதே வீரியம், அதே போராட்ட உணர்வை இன்று சட்டசபையில் காட்டினாங்க. ஆனா இருந்தாலும் ஏற்கனவே நடத்தப்பட்ட நாடகம் என்பதால் அப்படியே அவங்களை வெளியேற்றி விட்டு 122 பேர் போட்டாங்க இவங்களுக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லி எடப்பாடியை ஜெயிக்க வச்சுட்டாங்க. இன்னும் 51 மாதங்களுக்கு இவர் தான் ஆட்சியில் இருப்பார். இவரை ரிமோட் கண்ட்ரோல்ல இயக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் 48 மாசம் சிறை தண்டனைங்கிறாங்க. ஆனா ஏற்கனவே அவங்க 1 மாசம் அதை அனுபவிச்சுட்டாங்க. 47 மாதம். இதுல உங்களுக்கு இது பொருளாதார குற்றம் தான். அதனால ரெமிஷன் 18-19 மாதங்கள் கொடுத்து அவங்க சிறை தண்டனை 29-30 மாதமா ஆயிடும். அதுவும் அவங்க 60 வயதானவர்கள், டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதிங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு சிறைக்கு கொண்டு வந்து சீரும் சிறப்புமா வச்சிருந்து இவங்க அவங்கள ஆலோசகரை வச்சு எல்லாமே செயல்படுவாங்க. 51 மாசத்துல 30 மாசம் தான் அப்புறம் நேரடி கண்ட்ரோலே இருக்கும். ஏன்னா சஞ்சய் தத் பாருங்க, டெரரிஸ்ட் ஆக்ட்ல 60 மாசம் ஜெயிலுன்னாங்க. அதுவே 18 மாசம் ரெமிஷன் கிடைச்சு வந்துட்டாரு. அதனால இவங்க பொருளாதார குற்றம் உடனே வந்துருவாங்க. எதனால இதெல்லாம் பண்றாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப் ரெஜிஸ்ட்ரார் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஊழல், ஆர்டிஓ ஆபீஸ் பர்மிட் ஊழல், சேல்ஸ் டாக்ஸ், கமர்ஷியல் டாக்ஸ் வருமானம், நிலக்கரி பேரம் விற்பனை, அப்புறம் மணல் விற்பனை, தாது மணல் விற்பனை, நிலக்கரி எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வாங்குவது, டிரான்ஸ்போர்ட்ல ஊழல், இப்படின்னு பல லட்சக்கணக்கான கோடி. இந்த ஆட்சியில மாத்திரம் இல்லை, 50 ஆண்டுகளா திராவிட ஆட்சி இருக்கும் பொழுதும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவகம் எடுத்து 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடின்னு ஊழல் பணத்துக்கே போயிட்டு இருக்கு. அதுல பங்கு பெறணும்னு தான் இந்த 123 பேரும் அப்படியே முன் வந்திருக்காங்க. அதனால ஆட்சி 51 மாதம் கண்டிப்பா தொடரும். திமுக போராட்டத்தை ஆரம்பிக்கும், பன்னீர்செல்வம் அவர்கள் போராட்டத்தை ஆரம்பிப்பாங்க, சமூக வலைத்தளங்கள் போராட்டம் இருக்கும், அப்புறம் இன்னும் மீடியாக்கள்லாம் சேர்ந்துக்கும். இப்படியே நடக்கும். அப்படி இருந்தாலும் அந்த 51 மாதங்கள் தமிழர்கள் நிம்மதியா இருக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதாங்க.